அம்மா வீடு, என் 2 அக்கா வீடு, என் தங்கச்சி வீடு, என் வீடு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா பார்த்துக்க முடியல. அதனால் இந்த சண்டே எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போய் ஒன்றா சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருந்தோமா. அதனால் நான் காலையிலே கிளம்பி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். போனோடனே என் சின்ன அக்கா மீன் வறுக்க சொன்னாங்க. மீன் வறுத்துட்டேன். சின்ன அக்கா வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வவ்வால் மீன் குழம்பு, தலை கொஞ்சம் வால்லாம் போட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சோறு வடித்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரியாணிலாம் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுட்டாங்க. நான் வீட்டுக்கு போகிறப்பவே எங்கள் வீட்டிலே சில்லி சிக்கன் போட்டு எடுத்துன்னு போயிட்டேன். ஏன்னா அங்கே போய் போட்டால் லேட் ஆகும். அப்போ பேசுகிறதுக்கே டைம் கிடைக்காது இல்லையா. அதனால் நான் வீட்டிலே போட்டு எடுத்துன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி பாய் வீட்டு அம்மா கிட்ட ஆர்ட்ரு பண்ணிட்டாங்க. சூப்பராக செய்வாங்க பிரியாணி. மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில். பெரிய அக்கா வந்து வரப்பவே காடை பெப்பர் ஃப்ரையும் சூப்பும் செஞ்சு எடுத்துன்னு வந்திருந்தாங்க. தாத்தா ஒரே குஷி தான். பேர பசங்க கூட பேரன் பேத்தி மருமகன் எல்லாருக்கூடையும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இலை போட்டு இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சவங்க நாங்கள் எங்கள் அம்மா நாங்கள் 4 பேர் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம். கிடைக்கிற இடத்துல எல்லாம் கால் நீட்டு அப்படி எப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். என் பசங்க பேசுகிறத எங்கள் அம்மா அப்படியே ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டைம் போகிறதே தெரியல. அப்புறம் என்ன விடிஞ்சா திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு கிளம்புனா சீக்கிரம் எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து நாங்கள் சேர்ந்துட்டோங்க. இப்படி தான் சண்டே போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.